Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான குயிக் எக்ஸல் டியூட்டோரியல்ல எப்படி PowerQuery மூலமா ஒரு டேட்டாவை PDFல இருந்து கேப்சர் பண்றது. நார்மலா PDFல இருந்து கேப்சர் பண்றதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் PowerQuery மூலமா பண்ணும்போது ரொம்ப குயிக்காகவும் நடக்கும், ஆட்டோமேட்டடா அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்றதுனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. கட்டாயமா பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்க லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கான்செப்ட் பத்தி டெப்தா பேசலாம். ஓகே, பிடிஎஃப்ல இருந்து ஒரு டேட்டாவை ஆர் ஒரு டெக்ஸ்ட்டை எக்ஸல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதே மாதிரி வெப்சைட்டில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஆர் வெப்சைட்டில் உள்ள ஒரு டேபிளை எக்ஸல்ல லைவாக ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர்றதுக்கும் ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்ற கான்செப்ட் அதுக்கு பேர். சரியா? ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பார்த்துடுங்க. அதுவும் ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் டிப்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ட்ரிக் ஆஃப் யூசிங் PowerQuery. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இதுவும், பட் இது பிடிஎஃப்ல, அது வெப்சைட்ல. ஃபைன். இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற ஒரு பிடிஎஃப்ல நிறைய டேபிள் இருக்கு. சரியா? பட் எனக்கு என்னமோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பெரிய டேபிள் இருக்கு இல்லையா, எங்கே ஆரம்பிச்சு, அதாவது பர்டிகுலர் ஆஃப் ஹோல்டிங்னு ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டேபிள் இங்கே ஆரம்பிச்சு ஒரு 118 ரோ வரைக்கும் ஆர் 180 ரோ வரைக்கும் லைனாக நிறைய இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா எஸ், பெரிய டேபிள் இது. இந்த பெரிய டேபிளை நீங்கள் மேனுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். பேஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாறும்ன்றதுனால ரொம்ப டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப குயிக்காகவே இந்த பிடிஎஃப்ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் டேபிளை, இந்த பெரிய டேபிளை எப்படி குயிக்காக பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல இது ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? அந்த லொக்கேஷனுக்கு போய் இந்த பிடிஎஃப் ஃபைலை PowerQuery மூலமாக எக்ஸலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலையாக பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு டேட்டான்ற டேபில் நீங்கள் போய் ஆகணும். PowerQueryன்றது ஒரு லேட்டஸ்ட் ஃபீச்சர் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நீங்கள் இந்த ஆஃபீஸ் 2016 லெவலில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, நல்லா ஒர்க் ஆகும். ரொம்ப ஓல்டு ஆஃபீஸ் 2007லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி ஒர்க் ஆகாது, நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நீங்கள். சரியா? ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டான்ற டேபில் கெட் டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற இடத்துல ஃப்ரம் பிடிஎஃப்ன்றதை செலக்ட் பண்ண, நிறையா இருக்குது, நம்ம பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணுவோம். நான் சேவ் பண்ணியிருக்க பிடிஎஃப் இந்த லொக்கேஷனில் இந்த இடத்துல இருக்குது. இந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப். அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல உள்ள பேஜ் எல்லாமே எக்ஸலில் லோட் ஆகும். என்னென்ன அந்த பேஜில் இருக்குன்றது எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும். ஃபைனலாக எத்தனை டேபிள் இருக்குது, எத்தனை பேஜ் இருக்குதுன்னு அழகாக காமிச்சிடும். எனக்கு தேவையானதை மட்டும் நான் பிக் அண்ட் சூஸ் பண்ணி எக்ஸலில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் நடக்குன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, லோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னென்ன ஆப்ஜெக்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்குன்றது எக்ஸல் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, PowerQuery அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஆஸ் வெல் அஸ் தி சைஸ் ஆஃப் த பிடிஎஃப் ஃபைல். ரொம்ப பெரிய ஃபைல்னா ரொம்ப டைம் ஆகும். சிஸ்டம் மெமரி ரொம்ப மோசமாக இருந்தாலும் ரொம்ப டைம் ஆகத்தான் செய்யும். ஓகே, லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா டேபிள் நிறைய டேபிள் இருக்குது. கீழே போகணும் அப்படின்னா பேஜஸும் நிறைய இருக்குது. நம்ம இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் டேபிளை கிளிக் பண்ணுவோம். இந்த டேபிள் நமக்கு தேவையான டேபிள் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த டேபிள் இந்த டேபிள் ரைட்டா, இது நமக்கு தேவையில்லை. செகண்ட் டேபிளை நான் செலக்ட் பண்ணுறேன், அதுவும் இந்த குட்டி டேபிள், இதுவும் தேவையே கிடையாது. தேர்ட் நான் செலக்ட் பண்ணும்போது 1-11, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பேஜில் இருக்கிற இந்த எல்லா டேபிளையும் கன்சாலிடேட் பண்ணியே பேஜ் 1-11, ஸோ 11th பேஜ் வரைக்கும் போகிற இந்த டேபிளை அழகாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல குரூப்பாக வச்சுருக்கு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபிளை செலக்ட் பண்ணி, இந்த டேபிளில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, டெக்கம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது, டெக்கம்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என்ன இருக்குது இந்த இடத்துல 4965 இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த டேபிள் தான் அங்கே வந்திருக்கு. செலக்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டேபிள் இன்னும் அடுத்த லெவலில் இது கன்வெர்ட் ஆகிற வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எல்லா டேபிளுக்கும் நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும், ரைட்? நிறைய காலம்ஸ் இருக்கும். அந்த காலமுக்கு என்ன டேட்டா டைப்பை போடலான்ற மாதிரி இதுவே அழகாக ஒரு டேட்டா டைப்பை அசைன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக
டெவலப் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓரளவுக்கு இது ரொம்ப அக்யூரேட்டாக தான் வந்திருக்கு அப்படின்றதுனால டைரெக்டாகவே நான் வந்துட்டு லோட் பண்ணிடுறேன். நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, பட் நான் டைரெக்டாக லோட் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல 741 KB ஃப்ரம் ஆனுவல் ரிப்போர்ட் PDF. ஸோ இதில் உள்ள எல்லா கண்டென்ட்டுமே லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லோட் ஆனவுடனே ஒரு பெரிய அவுட்புட் இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பார்க்கலாம் எவ்வளோ குயிக்காக லோட் ஆகுது, எப்படி இது ப்ரெசன்டபிளாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, லோட் ஆகிடுச்சு. நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் இருந்து பாருங்களேன் எவ்வளோ ரோஸ் வந்து ரொம்ப குயிக்காகவே இந்த ப்ராசஸில் முடிஞ்சிருக்குன்றது நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிக்க முடியும். மேனுவலாக நீங்கள் பண்ணலாம், பட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஒருவேளை உங்களுக்கு PowerQuery இருந்து அது அந்த மாதிரி மர்ஜ் பண்ண முடியுன்ற ஐடியாவும் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் பண்ணுவீங்கன்றதுனால வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு PDF ஃபைலில் இருக்கிற ஒரு டேபிளை ஒரு டேட்டாவை எக்ஸலில் PowerQuery மூலமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த PDFை ஒரு வேளை அப்டேட் பண்ணி வேறு கண்டென்ட்லாம் மாற்றி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டட் PDF உள்ள கண்டென்ட்டும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரிஃப்ரெஷ் மேனுவலாக பண்ணலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்குது, பட் இப்போ நான் ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே PDFை என்னுடைய டவுன்லோடபுள் ப்ராக்டிஸ் ஃபைலில் இருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேபிளை மட்டும் அப்படியே இம்போர்ட் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வர சான்ஸ் இருக்குது. ஒரு சில டேபிள்லாம் மர்ஜ் பண்ணவே முடியாது. ஓகே, அதை எப்படி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மர்ஜ் பண்ணுறது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, லோடு பண்ணுறது ப்ரெசன்டபிளாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்ற நிறைய மெத்தட்ஸை அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதில் ஒன்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you in the next video. Thanks for watching.